வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆதவர்ஜுனா அவர்கள் சமீபத்துல ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் ஒன்ன பார்க்க முடிந்தது. அவரும் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் நடந்து வர்றாங்க. நடந்து வரும் பொழுது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்களையும் ரொம்ப கடுமையான உரிமையில் பேசக்கூடிய அந்த காட்சி வெளியாகி இருக்கு. பொதுவா தலைவர்கள் மீடியா கவரேஜ் இருக்கிற இடங்கள்ல இது மாதிரியான வார்த்தைகளை பேசுவது கிடையாது. க்ளோஸ்டு டோர்ல வேணா பேசுவதற்கான வாய்ப்பு மேபி இருக்கலாம். ஆனா எல்லா இடத்துலயும் சாத்தியமான்னு தெரியல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட நபர் மட்டும் இல்ல, இப்ப சமீப காலமா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ஊடகத்தின் அடிப்படையில ஊடகவியலாளரா கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க, அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகளை எல்லாருக்கும் கொண்டு போறீங்க. அரசியல்லே தங்களுடைய முழு செயல்பாட்டையும் அல்லது முழுமையான சக்தியையும் போட்டு உழைப்பையும் போட்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கான பணியில வராங்க. இப்ப இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த ட்ரெண்ட் ஒண்ணு உருவாச்சு இல்லையா? அந்த எலெக்ஷனுக்கான என்னது வியூக அமைப்பாளர்கள், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இது ரொம்ப ஆபத்தானது. இப்ப இது என்னன்னா, ஏற்கனவே நம்ம இந்திய அரசியல்ல நம்ம ஊழலுடைய தாக்கத்தை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஊழலுடைய தாக்கத்தை பற்றி பேசிக்கின்ற பொழுது இத்தகையவர்கள் உள்ள வர்றதுனால ஊழல் இன்னும் அதிகமாகிறத விட ஊழலை ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. இவங்க அதுக்கு எந்தெந்த வழியில எல்லாம் அதை பண்ணலாம், இவங்களே பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் அவரை பார்க்கிறேன். அதனால அவர்கிட்ட போயிட்டு நீங்க பொலிட்டிக்கல் எத்திக்ஸோ இல்ல பொலிட்டிக்கலா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு கூறுகளோ இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறதே தவறுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா ஒண்ணும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயல்பு அவர் ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது. அவர் ஒரு பொலிட்டிக்கல் பவரை வச்சுட்டு அவர் சொல்ற அதிகாரம், அவர் சொல்ற இதெல்லாம் வேற. அதை சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப தலைவர் எழுச்சி தமிழரோ இல்ல விடுதலை கட்சியில பேசுற ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது வேற. அவங்க சொல்ற ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கிட்டத்தட்ட பாமக சொல்ற ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற மாதிரிதான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் விளக்கமா அதை சொல்ல முடியுமா? அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னா, இப்ப நாம இப்ப உதாரணத்துக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணைத் தலைவர் பதவிகள்ல இடஒதுக்கீடு வேணும்னு நம்ம கேட்கிறோம். அது ஏன் அங்க கேட்கறோம்னா, அங்க அவர் அந்த இடத்துல இருந்துட்டு மக்களுக்கான அந்த அதிகாரம் என்பது மக்களுக்காக செய்யக்கூடிய பணிகளுக்கான அதிகாரம். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது ஆட்சி அதிகாரத்தை வைத்து நடைபெறக்கூடிய பணிகள்ல வரக்கூடிய வருவாயை பங்கு போடுற கணக்கு. அதாவது ஆட்சியை தவறாக பயன்படுத்தி சேர்க்கக்கூடிய நிதி ஆதாரங்களை பங்கு போடுவது என்பது, அந்த நிதி ஆதாரங்களை பங்கு போடுறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் உங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் என்பது ஒரு மைய பொறுப்புல இருக்காங்கன்னா, சில நேரங்கள்ல சில கடந்த காலங்கள்ல அங்க ஏதோ ஒரு அரசு பணி நடக்குதுன்னா அதுல வரக்கூடிய இந்த அதிகாரத்தினால அவருக்கு அதுல பங்கு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரியான ஆட்சி அதிகார பங்குகளை தான் அவங்க பேசுறாங்கன்றதான் நான் பார்க்கிறேன் அவங்க சொல்றது. அதனால அவர்கிட்ட இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பெருசா எதிர்பார்க்க முடியும். ஆனா இது அவர் மட்டும் இல்ல, பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வந்தது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல் அரசியல் உருவாக்கி. என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ அவங்க மேனிபுலேட் பண்ணி அவங்க வெற்றிகளை எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்றது மக்களை கேவலப்படுத்துறது, மக்களுடைய முடிவுகளை அவமதிக்கிறது மாதிரி இருக்கு. ஏன்னா மக்கள் எந்த நிலையிலும் அவங்க தெளிவான சிந்தனை இதெல்லாம் நம்ம கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு உதவும். இப்ப 1000 பேர் இருக்காங்க, 1000 பேரை நான் போய் கொண்டு போய் ரீச் பண்ண முடியாது. இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா 1000 பேர் ரீச் பண்ண முடியும். 1000 பேரை ரீச் பண்ணா 1000 பேரை ஓட்டு போட மாட்டாங்க. அதுல போடணும்னு நினைக்கிறவங்க தான் மட்டும்தான் போடுவாங்க. ஒரு ரீச் நம்ம 800 பேர் தான் ரீச் பண்ணிருக்கோம், 200 பேரை ரீச் பண்ணலன்னா இவங்களால நம்ம அங்க ரீச் பண்ணோம்னா அங்க இருக்கிற ஒரு 20-30 பேர் நமக்கு வருவாங்க. ஆனா இவங்க இல்லைன்னா கூட இந்த 800 பேர்ல நமக்கான ஆதரவு அதிகம் இருந்ததுன்னா 600 பேர் கூட நமக்காக போடுவாங்க. இவங்க சொல்லி எல்லாம் போட மாட்டாங்க. இது போய் ரீச் பண்றது தான். நீங்க எப்படி விளம்பரங்கள் கொடுக்கறது மக்களிடம் போய் சேர்க்கிறது, அதுக்கப்புறம் அவங்க இது சரி ரைட் இது எனக்கு வேணும், இல்ல இதை நான் நுகர்ந்து பார்த்துட்டு இது சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலை தான் பண்றாங்களே தவிர அவங்க முடிவுகளை தீர்மானிப்பதற்கோ முடிவுகளை நிர்ணயிப்பதற்கான வல்லமையோ பெற்றவர்கள். ஆனா அவங்க அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்றவர்களாக ஏதோ தங்களை கடவுளை போன்றவர்கள் என்கின்ற நிலையில இன்றைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் பேசுறது
ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு நிலையா பார்க்கிறேன். நீங்க கடவுள்னு சொன்னதுனால இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சார். அவரு இப்ப சீமான் அவர்களுக்கு கால் பண்ணி அதிமுக கூட்டணிக்கு வந்துருங்க, துணை முதலமைச்சர் பதவி வாங்கி தர்றேன்னு வரம்லாம் அருளி இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது அடியேன்றதுக்கு பொண்டாட்டியை காணோம் பிள்ளைக்கு பேர் வைக்க போயிட்டான்ற கதையா அவங்க கதையே வந்து இன்னைக்கு வந்து ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன எப்படி தப்பிப்பாங்க போவாங்கன்றது. தலைவர் எழுச்சி தமிழர் வந்து நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் வந்து முதல்ல இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது பேசினப்ப தலைவர் சொன்னதுதான், நீங்க கொடுக்குறீங்கன்றது ரைட்டு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கான என்ன அத்தாரிட்டி இருக்கு, இல்ல வந்து அதுக்கான ஸ்கோப் என்ன இருக்கு, இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா யாரா இருந்தாலும். அதனால அது இது மாதிரியான விஷயங்களை வந்து அதான் அந்த முதல் அறிவிப்பிலேயே திரு விஜய் அவர்கள் வந்து நீ பேசும்பொழுது அதுதான் வந்து நான் கூட சிந்திச்சேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தருவோம் வாங்கன்னா, அப்ப ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் யார் கொடுத்தாலும் போகக்கூடிய நிலையில கட்சிகள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அப்ப அந்த கட்சிகளுக்கு உண்டான குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி அப்ப எங்களுக்கான கருத்தியல் என்னாச்சு? எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு நீங்க சொல்றதா வேணும்னா, இப்ப பிஜேபி கூட போனா கூட 2 மத்திய மந்திரி வேணா கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க மனநிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற கட்சி வந்து தேவைன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லாம ஒரு கருத்தியல் ஸ்டாண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இது இது எல்லாமே அதான் இப்ப நான் சொன்னதோட நீங்க சேர்த்து பார்க்கணும். இந்த ஆஃபர் கொடுக்கறது இதெல்லாம் யாரோட பழக்க வழக்கம்னா வந்து வியாபார ரீதியான அணுகுமுறை. இதெல்லாம் வந்து கமர்ஷியல் அப்ரோச் இன் பாலிடிக்ஸ் அவ்வளவு, இல்ல பிசினஸ் அப்ரோச் இன் பாலிடிக்ஸ் அவ்வளவு. நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். விசிக திமுக கூட்டணி தொடர்ந்து பயணிக்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லைன்றத தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொடர்ந்து பதிவு பண்றார். திமுக தரப்புல அதை உறுதிப்படுத்துறாங்க. ஆனா ஊருக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ந்து முரண்பாடுகளாக முன்வைக்கப்படுகிறது. மேல்பாதியா இருக்கட்டும், வேங்கவேலா இருக்கட்டும், அல்லது இப்போது வந்திருக்கக்கூடிய வடகாடு சிக்கலா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல வந்து திமுக அரசு துரித நடவடிக்கை எடுக்கல. விசிக காவல்துறையை திட்டுறாங்க, ஆனா திமுக தரப்போட நெருக்கமா இருக்கிறாங்க. இது கான்ட்ராடிக்டரியா இருக்கு அப்படின்ற வாதங்கள் முன்வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த சிக்கலுக்கான தீர்வு என்ன சார்? இல்ல 2 பகுதியா பார்க்க வேண்டியது. ஒண்ணு நீங்க சொன்னது மாதிரி வந்து ஆட்சி வந்து அதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும். நிச்சயமா அதுல வந்து ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய இப்ப நாம பேசிட்டு இருக்க இந்த பிரச்சனைகள்லாம் கடந்த 10 ஆண்டுகள்ல கிளம்பிய பிரச்சனையோ அல்லது 20 ஆண்டுகள்ல வந்த பிரச்சனையோ அல்லது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த பிரச்சனையோ இல்லை. காலம் காலமாக வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நீங்க வந்து சமூகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேந்திரங்கள்லயும் அல்லது வந்து எல்லா இடங்கள்லயும் எதிரொலிக்கும். நீங்க சோசியலா வந்து நம்ம வந்து எப்படி ஒரு சாதிய சமூகமா இருக்கோமோ அது அப்படியே அபிஷியலா வந்து உங்களுக்கு வந்து அரசு அலுவலகங்களை எதிரொலிக்கும், அரசியல் அரங்களை எதிரொலிக்கும். இதுல என்னன்னா குறிப்பா இந்த கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்துல வந்து ரொம்ப ஒரு சிஸ்டமைஸ்டு ஊடுருவல் மாதிரி வந்து ஒரு ஊடுருவல் நடந்திருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு இது மாதிரியான ஒரு நேர்காணல்ல சொன்னேன் நான். அதை வந்து உடைக்கிறது தான் வந்து திமுகவுக்கு பெரிய சவால் அப்படின்னு நான் சொன்னேன் நான். என்ன காரணம்னா நீங்க பல நேரங்கள்ல அரசு நினைக்கக்கூடியதை அல்ல அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதை வந்து செயல்படுத்துற இடத்துல இருக்கக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கடத்து போயிடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு என்பதை விட இது ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கு. இதை வந்து திமுக அரசு வந்து நிச்சயமா அதை வந்து களைய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை வந்து சொல்ல வேண்டிய நிலையில இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து காவல்துறையை சொல்ற போது என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப எங்கேயும் போய் திமுக தரப்புல இருந்து போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லனா கூட அங்க வந்து சட்டம் ஒழுங்க காரணமா காமிச்சு எது கேட்டாலும் எல்லண்டோன்ற காரணத்தை சொல்லி வந்து ஒரு ஒடுக்குமுறை நிகழ்த்துகிறார்கள். ஆனா இவ்வளவுக்கும் பிறகு நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். இவங்க பேசுறவங்க குற்றம் சொல்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், யார் தங்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பார்கள், யார்கிட்ட வந்து நமக்கான நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்கன்றத வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாதிக்கப்பட்ட இடங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியோட இன்னும் குறிப்பா தலைவர் எழுச்சி தமிழர் பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஸோ விக்டிம்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு தலைவரா வந்து தலைவர் எழுச்சி தமிழர் இருக்காரு. அதனாலதான் இந்த விமர்சனங்களை வந்து நாங்க பொருட்படுத்தல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த சிக்கல்லாம் வந்து இவர் பேசுறது வந்து உண்மையா பேசுறாரு, இருக்கிற யதார்த்தத்தை வந்து பேசுறாரு, இதற்கான விடிவையும் வெகு விரைவில் கொடுப்பாரு அப்படின்னு. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். அரசு வந்து ஒரு நல்ல நோக்கத்துல பட்டாக்கள் வழங்குவது தொடர்பாக வந்து கேபினெட் டிசிஷன் எடுத்தாங்க. அமைச்சரவை கூட்டக்கூடி முடிவு எடுத்தாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு ஜியோவும் போட்டாங்க. ஆனா அந்த ஜியோவை போட்டு எண்ணிக்கை கணக்கெடுக்கிறதுக்கு போகக்கூடிய அலுவலர்கள் அதுல இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா கணக்கெடுக்க போற அலுவலர்கள்லாம் ஒன்றும் யாரும் ஒன்றும்
பெரிய பின்புலம், சமூக பின்புலமோ இல்ல வந்து பொருளாதார பின்புலமோ உள்ளவங்க இல்ல. அவங்களும் ரொம்ப இருந்தா ஒடுக்கப்பட்ட மக்களா இருப்பாங்க, இல்ல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களா இருப்பாங்க. அதுல என்ன கொடுமைன்னா அவங்கதான் வந்து எளியோருடைய வழியை புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காரணம் சொல்லி வந்து அவங்களுக்கு பட்டா இல்லை என்பது என்கின்ற ஒரு சூழலை வந்து உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு அம்மா வந்து அவங்க வந்து அரசாங்கம் சொல்றது மாதிரி 10 வருஷமா அங்க இருக்காங்க, குடியிருக்காங்க. அவங்களுடைய வருமானம் 3 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு. இப்ப 5 லட்சமா ஆக்கிட்டோம், அது சொல்றேன். 3 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு. ஆனா அவங்களுக்கு பட்டா இல்லைன்னு எழுதுறாரு அங்க போற அலுவலர். என்ன காரணம்னா அந்த அம்மா ஒரு கிரைண்டரை வச்சுட்டு மாவு அரைச்சி வித்துட்டு இருக்கு வயிற்று குழப்புக்கு. அது வந்து இவர் வந்து கமர்ஷியல்னு எழுதுறாரு. அப்போ இந்த மாதிரியான நிலையில இப்ப இதுக்கு வந்து இப்ப அவங்களுக்கு கோபம் யார் மேல இருக்கும்? அவங்களுக்கு பட்டா கிடைக்கணும்னா கோபம் யார் மேல இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி மேல இருக்கும், அரசு மேல இருக்கும். ஆனா அதற்கு காரணம் யாரு? அப்ப இது மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இது தொடர்பா ஒரு மீட்டிங் வந்து நாங்களே போட்டோம். குறிப்பா வந்து எங்க மாவட்ட அமைச்சர் ராமன்பரசன் வந்து கூட்டத்தை போட்டு அங்க வந்து ரெவன்யூ செக்ரட்டரியில இருந்து சிஎல்ஏல இருந்து அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சரோட உட்கார்ந்து நாங்க பேசினோம். பேசி நாங்க சில விஷயங்களை சொன்னோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை திருப்பி நாங்க வந்து கேபினெட்ல தான் வைக்க முடியும்னாங்க. அப்புறம் அவர் அமைச்சரே வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் கேபினெட்ல வச்சு கிளியர் பண்ணோம். அப்ப இது எல்லா இடத்துலயுமே எதிரொலிக்குது. இப்ப இன்னைக்கு அது மாதிரியான சின்ன சின்ன சிக்கல அதே கூட்டத்தில் நான் சொன்னேன். 3 லட்சம் ரூபான்றது என்ன, இது பெரிய விஷயமே இல்லை, அதனால அதை உயர்த்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். இன்னைக்கு அதை 5 லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க. இதையெல்லாம் களைய வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு வந்து இருக்கு. அதை வந்து செய்வாங்கன்ற நம்பிக்கையில தான் இருக்கும். இன்னைக்கு வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அவங்க வந்து ரொம்ப ஜெனியூனா நடந்துக்கிறாங்கன்ற நிலையில் தான் அவர்களோட கூட்டணி தொடர்கிறோம். ஓகே, ரைட். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி தொடர்.